மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 23ஆம் சங்கீதத்திலே மீண்டும் அந்த 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. 23ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்திலும் இன்று 3ஆம் நாளாக அந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு வார்த்தையை தியானிக்கும். கடைசி வார்த்தையாக ஆண்டவர் நம் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறான். நம் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனாக நம்ம இந்த இடத்திலே இந்த வசனத்தை தியானிக்கும் போது இது அபிஷேகத்தை மட்டுமல்ல, எப்படி அந்த தீர்க்கதரிசியானவனுடைய மனைவி தன்னுடைய கடன் பாரம் தன்னை விட்டு நீங்கி போகத்தக்கதாக அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே சொன்ன போது அந்த தீர்க்கதரிசியானவன் நீ அயலகத்தாரிடத்திலே வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன் அறைக்குள்ளே சென்று கதவை பூட்டி உன்னிடம் இருக்கிறதான அந்த ஒரு குடம் எண்ணெயை அந்தந்த பாத்திரங்களிலே நிரப்புவாயாக. அது நிரம்பி உனக்கு கடனை கொடுக்கவும் மீதம் இருக்கிறதை கொண்டு நீ ஜீவனம் பண்ணவும் அது உனக்கு உதவும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி மூலமாக வந்த வார்த்தையின்படியாக அபிஷேகத்தில் நிரம்புகிறவர்களாய் நீங்கள் உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக மட்டுமல்ல, உங்களுடைய குறைச்சல்கள், உங்களுடைய குறைபாடுகள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படியாக தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைகள் எல்லாவற்றை மகிமையில் நிறைவாக்குவாராக. இதிலே குறைவுள்ளவர்களாயிருக்க அந்த குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிரப்புவார், குறைகளை அவர் நிறைவாக்குவார். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்கிற கர்த்தர் வெறுமையாயிருக்கிற உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய வெறுமையை போக்குவார், உங்களுடைய குறையை நீக்குவார். நிச்சயம் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். உங்கள் குறைச்சலை நீக்கி உங்கள் குறைவை போக்கி உங்களை நிறைவாக்குகிற கர்த்தர் உங்கள் வேதனைகளை உங்களை விட்டு அகற்றி உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்தி பிறர் கண்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுக்கு உயர்வை கட்டளை எடுக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எப்படி அந்த தீர்க்கதரிசியானவருடைய மனைவி தன்னுடைய கடன் பாரம் எல்லாம் நீங்கி மேலும் பல காலம் தான் ஜீவனம் பண்ணத்தக்கதாக அவருடைய வெறுமையை தேவன் தம்முடைய தீர்க்கன் மூலமாக போக்கினார், அதே விதமாக உங்களுடைய குறைவையும் அவர் போக்க சித்தமாக இருக்கிறார். உங்களிடத்திலே காணப்படுகிற அந்த குறைவுகளையும் எளிதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சரீரத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? பலவித வலியினாலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? விளம்ப முடியாத ஒரு துயரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்று சொல்லுகிறார். குறைவை நான் நிறைவாக்குவேன், உங்கள் தேவைகளை தந்து நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கலங்காதிருங்கள், மனம் பதறாதிருங்கள். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களுடைய முயற்சி வீண் போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வெறுமையான பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிறவரே, அந்த தீர்க்கதரிசியானுடைய மனைவிக்கு ஆண்டவரே பாத்திரங்கள் நிரம்பி வழிய பண்ணினீரே அப்பா. கடன் பாரத்தை நீக்கினீரே, குறைவுகளை நிறைவாக்கினீரே அப்பா.
நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இவைகள் எல்லாம் குறைவாய் இருக்கிறார்களோ, ஒருவேளை சரீரத்திலே குறைபட்டு இருக்கலாம், அன்று வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், இயலாமையிலே காணப்படலாம். அவருடைய எல்லா இயலாமையை நீக்கி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே சோத்திரப்பா, அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என செபிக்கிறேன். ஜனங்கள் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வார்த்தையின்படியாக உங்களை திருப்தியாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன்ப்பா. தடைகளை எடுத்து போடுங்கப்பா, வல்லமை விளங்க பண்ணுங்க, கூட இருங்க. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.